செந்தில் பாலாஜி உள்ள இருந்தாலும் வெளியில இருந்தாலும், முத்துசாமி உள்ள வந்தாலும் வெளியில வந்தாலும், யார் என்ன ஆனாலும் சரி 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும். அப்ப இருந்த கவர்மெண்ட் வந்து சின்சியரா எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்ப 4 வருஷமா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் 10 ரூபா வாங்குறாங்கன்னு. ஆகாஷ் பாஸ்கர் வீட்லயும் இடி ரைடு நடத்துறது இஸ் ஃபண்டமெண்டல் அஃபர்ஸ் தானே அது. லோக்கல் போலீஸ் ஏட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா மதுரையில் போய் இடி ஆஃபீஸை உடச்சி உள்ள போய் அங்கித் திவாரோட டேபிள்ல இருந்து சாஃப்ட்வேர்லாம் எடுத்துட்டு போனீங்க. அது என்ன சார் ஃபெடரலிசம்? அப்பனா சென்னை உயர்நீதிமன்றம் மத்தியில் ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவாகும், உச்ச நீதிமன்றம் மத்தியில் ஆளுகின்ற அரசுக்கு எதிராக இருக்கா? நாங்களா சும்மா இருப்போம்ல. அம்பேத்கருக்கு சட்டம் தெரியலைங்க, சட்டம் தெரியாத ஒரு அம்பேத்கர்னு சொல்லுங்க. வீதிக்கு வீதி நிக்கிற இடத்துல எங்க சட்டம் மேதி அம்பேத்கர்னு சொல்லிட்டு இப்போ டைரக்டா உதயநிதி ஸ்டாலினோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டோம். சொல்ல வேண்டியது தட்டி பேர் தூக்கி பாருன்னு ஏன் சொல்லாம இப்போ இதுக்கு போறீங்க? இப்போ இந்தியாவை ஏத்துக்காமல் பாகிஸ்தானோட இன்னும் உறவு வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்ற இஸ்லாமியர்களே தயவு செய்து ஏன் இங்க இருந்துட்டு அங்க பாசம் வைக்கிறீங்க? எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் வழக்கறிஞரும் தமிழக பாஜகவின் செய்தி தொடர்புமாளர் குமரகுருவை சந்திப்பவர். வணக்கம் சார். என்ன சார் எதிர்பார்த்த இது உச்சநீதிமன்றம் ஒரேடியா ஆப்பேச்சிட்டாங்க. இடி இதுல உயர்நீதிமன்றத்துல நேத்து சாரி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துல நேத்து வச்சது ஆப்பா. நான் உச்சநீதிமன்றம் நான் சொல்றது ஒரு கேஸ்ல ஸ்டே கொடுக்கறது வந்து ஆப்புன்னு வச்சிங்கன்னா இன்னைக்கு இங்க வரும் நாளைக்கு அங்க வரும். நேத்து இங்க கவர்னருக்கு அந்த மசோதாக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்களே ஆக்டுக்கு, அது ஆப்பா. அப்படி இருக்கக்கூடாது, அந்த ஆப்புலாம் இருக்கக்கூடாது. அதாவது அந்த டைமில் அந்த வர்ற முதல்ல இனிஷியலாக வரும்போது எந்த கேஸுமே அட்மிஷன் ஸ்டேஜில் எப்பவுமே ஸ்டே கொடுப்பாங்க. தீர விசாரிக்கும் போது அது உண்மையான தன்மை வரும். இந்த இடைக்காலமாக வர்றதை நான் இதை பார்த்து சந்தோஷப்படல, அங்கே பார்த்து வருத்தப்படல. எனக்கு ஒரு வழக்கறிஞராக எனக்கு தெரியும் அட்மிஷன் ஸ்டேஜில் ஸ்டே எப்படி கொடுப்பாங்கன்னா, வேறு இதுக்கு மேலே ப்ரெசிபிடேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கே நிறுத்தி வைங்க, நாங்கள் முடிச்சுட்டு நல்லபடியாக ஃபுல்லாக தீர விசாரிச்சுட்டு உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான விஷயம். தவிர ஸ்டே அப்படின்னாலே அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படிதானே திமுக பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை மட்டும் கொண்டாடி அவங்களுடைய லைஃபுக்கே இது கிடைச்சிருக்கே, இது லைஃபா இருக்கே இல்லை கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு மாதம் ப்ரீதிங் டைம் கிடைச்சிருக்கு. அவங்க ஆகாஷ் எல்லாம் கொஞ்சம் எங்கெங்க ஊரில் இருக்கிறாங்களோ லண்டனில் இருக்கவங்களோ செட்டில்டாக கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக வரலாம், அதுக்கு தான் டைம் கொடுத்துருக்காங்க. தவிர இது இறுதி தீர்ப்பு கிடையாது. ரெண்டாவது அதில் வந்து உச்சநீதிமன்றத்தில் சரியாக இந்த ஷார்ட் டைமில் இவ்வளோ விஷயத்த புரிஞ்சிக்காததுனால டக்குன்னு கொடுத்துட்டாங்க. இன்னி வரைக்கும் ஆர்கனைஸ்டாக செந்தில் பாலாஜி உள்ளே இருந்தாலும் வெளியில் இருந்தாலும், முத்துசாமி உள்ளே வந்தாலும் வெளியில் வந்தாலும், யார் என்ன ஆனாலும் சரி 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோட கன்வீனியன்ஸோட நடக்கும்? சுப்ரீம் கோர்ட் நடந்தது என்னன்னா, அவங்க 41 எஃப்ஐஆர் 2016 21 வரைக்கும் போட்டிருக்காங்க. அந்த 41 எஃப்ஐஆரும் போட்டது டிவிஎஸ்சி ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்கு. அது இண்டிவிஜுவல் மேலே போட்டிருக்கு. ஏன்னா அவங்க 10 ரூபா வாங்கின மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இண்டிவிஜுவல் மேலே 10 ரூபா வாங்கின மாதிரி போட்ட கேஸுக்கு நீங்கள் எப்படி டாஸ்மாகோட கார்பரேஷனுக்கு போக முடியும்னு கேட்டாங்க. அது கரெக்டு தான், அதை பார்க்கறது கரெக்டாக தெரியும். நம்ம என்ன சொல்லணும்னா அது வந்து கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ன்றதுனால இது சொல்ல முடியல. எஸ்பி ராஜுவால் அது வந்து அது ஏஎஸ்சி தான் வந்தார். என்னன்னா அது விரிவாக விசாரிக்கும் போது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருக்கிறது கோர்ட்டு நினச்சிருந்ததுன்னா ஒருத்தர் திருடிட்டாருன்னா அவர் மேலே தானே போடணும், அதோட எம்டி மேலே எப்படி போட முடியும்னு கேட்குறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் நடக்கிற அந்த ஊழலை காமிச்சிருந்தாருன்னா, நேற்று விசாகன் அரெஸ்ட் பண்ணல, இன்ட்ராகேஷன் கூட்டு போகும்போது அங்கே வாட்ஸ்அப் சேட் அவங்க கொடுத்ததில் வந்து அந்த ரத்தீஷ்ங்கிறவர் தான் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ பாட்டில் வாங்குன்னு. இவர் தம்பிங்கிறாரு. இன்னி வரைக்கும் 10 ரூபா வாங்குறாங்க. இன்வேரியபிளி எல்லாம் அது ஊரறிஞ்ச ரகசியம் சார். அப்போ இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஒயின் ஷாப்பில் 10 ரூபா வாங்கினது அந்த ஒயின் ஷாப்பில் இருக்க ஊழியர் தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 5500 ஒயின் ஷாப்லையும் 10 ரூபா வாங்கினாங்கன்னா அங்கே எங்கே சார் மணி லாண்டரிங் வருது? அதான் வரும், அது வரேன் அப்புறம் வரேன். இந்த 5500 கடையிலையும் 10 ரூபா வாங்கினீங்கன்னா அந்த 10 ரூபா வாங்குறது எம்டிக்கு தெரியுமா தெரியாதா? எம்டிக்கு தெரிஞ்சதுன்னா எம்டி அந்த பணம் ஃபுல்லாக எடுத்துக்கிறத ஒரு அமைச்சர் 1 ரூபா தான். அமைச்சர் என்ன சொல்லுவார், அவருக்கு பணம் வரலன்னா என்ன பண்ணுவார்? எம்டி கூட்டு என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு நாள் எனக்கு கெட்ட பேர் வருது ஆட்சிக்கு, முதல்ல நிறுத்துன்னு சொல்லியிருப்பாரு. நிறுத்தலை. கிட்டத்தட்ட 5 வருஷமா 4 வருஷமா தொடர்ந்து நடக்குது. 10 மணிக்கு 12 மணிக்கு மேலேயும் விற்கிறாங்க, எல்லாம் விற்கிறாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரியோட தயவு இல்லாமல் எம்டியோட தயவு இல்லாமல் நடக்காதுன்னு சொன்னா தான் இது ஸ்டேட் வைடு கன்வீனியன்ஸோட நடக்கிற ஊழல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லுனா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் புரிஞ்சுக்கிட்டு இதில் விசாரணை நடத்த ஒத்துழைக்கும். இது அடுத்தது என்ன கேட்டீங்க? இடி. ஆமா சார், இடி எப்படி இது இடி ஏன் வருது? எந்த ஒரு இதுவுமே இல்லையே. இது இல்ல மணி லாண்டரிங் எந்த இதுவுமே இல்லை சார். சாதாரண 10 ரூபாய் வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான் சார்.
2014 இருந்து 2021 வரைக்கும் அந்த கேஸ் தானே சார்? 2021க்கு அப்புறமா இதுல எந்த கேஸும் இல்லையே. 21க்கு அப்புறம் இவங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணல. 14ல இருந்து 21 ஏன் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா சீரியஸா போய் ஒருத்தர் வாங்குறாரு, ஒரு போலீஸ்லேயே வாங்குறாரு, ஒருத்தர் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாரு வச்சுங்க, அவர் அமைதியாக கொண்டு போய் வீடியோ எடுத்துட்டு போய் நேராக போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து சின்சியராக எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்போ 4 வருஷமா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் 10 ரூபா வாங்குறாங்கன்னு ஒரு எஃப்ஐஆர் ஏன் போடல? அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஆமா 10 ரூபா வாங்குறது உண்மைதான், எஃப்ஐஆர்லாம் போடாதுன்னு சொல்லிடுச்சு. எஃப்ஐஆர் இல்லாமல் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நான் கேட்குறது மணி லாண்டரிங் எங்கே வருதுன்னா, இந்த பணமெல்லாம் எங்கே போகுது? தனிப்பட்ட முறையில் ஒரு ஊழல், ஒரே ஒரு அதிகாரி இந்த ஊழியர் ஊழல் பண்ணாருன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா பேக்கெட்டில் போட்டு போனால் அது மணி லாண்டரிங் கிடையாது. இது எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி எம்டி வழியாக ரத்தீஷ் மூலமாக செந்தில் பாலாஜி மூலமாக ஒரு இடத்துக்கு போய் சேரும்போது ஒரு நாளைக்கு 10 கோடி, ஒரு மாதத்துக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடி, 5 வருஷத்துக்கு 18,000 கோடி, அப்படி கணக்கு காட்டும் போது இந்த பணம் எங்கே போகுது? ஒரு இடத்துக்கு போகுது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரத்தீஷ் என்ன சொல்கிறாரு, அவர் ரத்தீஷ் பேசும்போது அந்த ஆகாஷ் பாஸ்கர்ன்றவர் 500 கோடி படம் எடுக்கிறார். சார் நீங்கள் இப்படி இந்த பணம் தான், அதாவது டாஸ்மார்க் பணம் தான் எந்த எவிடன்ஸ் இல்லையா சார்? அதாவது உன்ன கேட்ட ரத்தீஷையும் சரி ஆகாஷ் பாஸ்கர் வீட்லேயும் இடி ரைடு நடத்துறது இஸ் ஃபண்டமெண்டல் அஃபர்ஸ் தானே அது? எப்படி வரும்? ஆமா, நீங்க எப்படி நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க, நேத்து ஆரம்பிச்சாங்க. ரத்தீஷ் வீட்டுக்கு போறாங்க, அவர் எகிரி வச்சு போறாரு, கூப்பிட்டு பாக்குறாங்க, சீல் பண்ணிட்டாங்க அந்த ஆபீஸை, அவரோட என்டையர் வீட்டை சீல் பண்ணிட்டாங்க. விசாகனை கூப்பிடுறாங்க, 2 நாள் விசாரிச்சுட்டாங்க. இப்ப அடுத்தது எங்க? ஆகாஷ் பாஸ்கர் எங்க? ரத்தீஷ் எங்க? அந்த விக்ரம் ஜூஜு எங்க? நரன் நாயுடு எங்க? இவங்கெல்லாம் எங்க? சுஜன் ரெட்டி எங்க? இவங்கெல்லாம் தேடும் போது நீங்க ஸ்டே கொடுத்துட்டீங்க. இல்ல சார், அவங்க எக்ஸ்காம்ட் ஆயிட்டுன்னா அவங்க இதுல இன்வால்வ் ஆயிட்டு அர்த்தமா இல்ல? நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருங்களோன்ட்டு பயந்துட்டு போயிருக்காங்க. தப்பே சொல்லியே, யாரு ஒன்னும் அப்ஸ்காண்ட் ஆகலாம். ஆனா இங்க ஏபி மூவ் பண்ணணும், ஏபியும் மூவ் பண்ணல, எதுவும் பண்ணல, ஆன்ஸ்பெக்டரி வெயில் மூவ் பண்ணல, ஆனா அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. ஏன் அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க? நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க இன்வால்வ்டா? இல்ல நேரா கையை தூக்கிட்டு வந்து நான் ஒண்ணு, அது இன்னும் கேட்டா ஈடியில அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாதீங்க, அன்லஸ் உங்கள்ட்ட எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நேரா வந்து வர வேண்டியது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க இடி இது பண்ணலன்ட்டு அப்பன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்க? 11 மணிஷ் திவாரி எப்படி கேக்குறேன் 11 சிபி சோரான இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி எப்படி போட்டீங்க? இதே இடி வச்சுதானே நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்க. 10 முறை சம்மன் கொடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் வரல, 10 தடவை கொடுத்து வரல. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, இன்னும் எத்தனை தடவை தாம்பூல தட்டு வச்சு கூப்பிட போறீங்க? இந்த பக்கம் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்க, அவர் ஒத்துழைக்க மாட்டாரு, அவர் எத்தனை தடவை இன்னும் கூப்பிட போறீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க. சம்மனே கொடுக்க முடியல, எங்க ஆளே காணுமே. அந்த கேஸ் வேற, இந்த கேஸ் நீங்க வந்து அது கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்ட, இது வந்து இந்த டாஸ்மார்க் வந்து ஒன்லி மார்க்கெட்டிங் தானே சார்? இது இல்லைங்க, நான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் தானே இது. கம்பேரிசன் நான் கேட்கல, நீங்க சொன்னதுதான் உங்களுக்கு. ஆமா, அதுதான் நானும் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், ஒரு இடத்துல ரைடு பண்றாங்க, விசாகனை கூட்டு விசாரிக்கிறாங்க, ஏன் எல்லாம் அப்ஸ்காண்ட் ஆவறீங்க? அவங்க அத்தனை பேர் ஒன்னா இருக்கிறாங்க, அவங்க அத்தனை பேர் உதயநிதியோட ரொம்ப க்ளோஸ்ன்றது போட்டோல இருந்து அவங்க கொண்டாடுற எல்லா இதையும் எல்லா போட்டோவும் வருது. இல்லைன்னு சொல்லுங்க, சரி ஏன் முதல்வர் வாய் திறக்க மாட்டாரு? ஏன் துணை முதல்வர் வாய் திறக்க மாட்டாரு? யாரோ சொல்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி ஜிஹெச்ல வச்சிருந்தாங்கல்ல, நைட்டு 1 மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் போனார்ல, கூட போற 2 பேர் யாரு? விலைக்கு கூட்டு போறாரு, வீடியோல கூட்டு இவங்க 2 பேரை உள்ள அனுப்புன்னு கூட்டு போறாரு. யாரு? விக்ரம் ஜூஜி ஒண்ணு, ரத்தீஷ் ஒண்ணு. ஓகே, ஃப்ரெண்டு தான். சரி ஃப்ரெண்டு. யாருக்கு ஃப்ரெண்டு? யாரு? துணை முதல்வர் உதயநிதிக்கு ஃப்ரெண்டு. சரி, ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காரு, உங்க ஃப்ரெண்டு, உங்களுக்கு வேண்டிய அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னா அவருக்கு வேண்டிய கூட்டு போவீங்களா, உங்களுக்கு வேண்டிய கூட்டு போவீங்களா? இது அவருக்கு வேண்டி ஏன் நான் போறது? அவருக்கு செந்தில் பாலாஜி அவருக்கும் ஃப்ரெண்டு. புரியுதா? ஃப்ரெண்டு. இப்ப நீங்களே வந்துட்டீங்களா, செந்தில் பாலாஜிக்கும் ஃப்ரெண்டு, உதயநிதிக்கும் ஃப்ரெண்டு. அப்ப 4 பேர் விசாரிக்க வேணாமா 2 பேரையும்? அந்த 2 பேர் என்ன சொல்லணும், நான் போய் சும்மா தாங்க பார்த்துட்டு வந்தேன், மூச்சு விடுறாருன்னு பார்த்து தாங்க வந்தேன், எனக்கு அது சம்மந்தம்னு சொல்ல வேண்டியது. ஏன் ஊரை விட்டு ஓடுறீங்க? விசாகன் வீட்டுல போயிட்டு ரைட் பண்றப்ப வீட்டுல இருந்து தூக்கி ஒரு ஜெராக்ஸ் காப்பி வாட்ஸ்அப் இது யாராவது எடுத்து போடுவாங்களா? சரி, யார? இதுக்கும் விசாகன் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அவருக்கு ஒன்னும் தெரியாது. எவ்வளவு இது வந்து நீங்களே ஒரு டிராமா இல்ல நாங்க ஈடியே நடத்துது, அதாங்க கிழிச்சு டிராமா போட்டோங்க. அந்த போன்ல இருக்குது யார் போட்டது? நாங்களே டிராமா உள்ள நுழைச்சோமா? இந்த வாட்ஸ்அப் சாட்ல ஃபுல்லா தம்பின்னு போடுறாரு. என்னது நீங்க தம்பின்னு? ரத்தீஷ் எந்த ஆதாரத்துல சொல்றீங்க? ரத்தீஷ் மேல போட்டு இவரை திருப்பி இவ்வளவு பாட்டில் கொடுங்கன்றாரு. சரி தம்பி, ஓகே தம்பிங்கிறாரு. நான் உங்களோட நுண்ணறிவு நான் பாராட்டுறேன். இவ்வளவு உள்ள போய் நீங்க
டாஸ்மாக்ல காப்பாற்ற நினைக்கிற உங்க மனசு எனக்கு புரியுது. 10 ரூபா வாங்குறது உங்களுக்கு தெரியுது, 5 வருஷமா வாங்குறாங்கன்னு தெரியுது. 10 ரூபாய்ல இன்னும் எவ்வளவோ வாங்குறாங்க. 10 மணிக்கு மேல நடக்குது உங்களுக்கு தெரியுது. ஆமா, நைட் எல்லாம் பார் நடக்குதுன்னு தெரியுது. உங்களை மாதிரி ஊடகவியலாளர்லாம் சார் என்ன வேணா இருக்கட்டும் 10 ரூபா வாங்குறாங்க சார், கண்டிப்பா இந்த பணம் ஒருத்தருக்கு போயிருக்காது சார், தமிழ்நாடு முழுக்க யாரோ பெரிய ஆளுக்கு போகுது சார், அந்த பணம் கண்டிப்பா விசாரிங்க சார், நல்லதா கெட்டது அடிச்சு விசாரிங்க சார் அப்படி சொல்ற கோவம் இல்லாம நீங்க கிழிச்சு போட்டீங்க. ஏன் பின்னாடி ஏன் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு பின்னாடி வரீங்க? அப்படி இல்ல சார், உண்மையில நீங்க எடுத்த நடவடிக்கை தமிழகமே எதிர்பார்த்தது சார். ஆமா, உண்மையில இதுல ஏதோ ஒரு இது, ஆனா அது ஸ்ட்ரகிள் ஆனது எல்லாருமே வெறுத்து போயிருக்காங்க. இப்போ இந்த குடும்பமே காப்பாத்த இது பயங்கரமான சயின்டிபிக்கான குடும்பம். என்ன ஆச்சு இப்போ? ஸ்டே தானே ஆச்சு. இதை நீங்க இப்ப ஸ்டேன்றதை நீங்க சொல்றீங்களா, இறுதி பண்ண தப்பு ஸ்டே பண்ணிட்டாங்கன்னு. இந்த கேஸுக்கு முதல்ல டாஸ்மாக் உள்ள போறோம், அந்த ஆஃபீஸ் உள்ள போய் விசாரிக்க போகிறோம். லிஃப்ட் 4வது மாடி வேலை செய்யலைன்றாங்க, லிஃப்ட் 4வது மாடி போக முடியாதுங்கிறாங்க. ஏன்னா விசாகனோட ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அடிச்சு உள்ள போய் உடச்சி உள்ள போய் எடுத்துன்னு வராங்க. நேராக ஹைகோர்ட்டுக்கு வரீங்க, என்ன சொல்லி வரீங்க? பெண்களை துன்புறுத்துறாங்கன்னு. இருங்க, பெடரலிசம் எதிரா? தனி மனிதன் பெடரலிசம் ஃபண்டமெண்டல் ரைட் நைட் ஃபுல்லா இதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னு கேளுங்க முதல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்டா ஃபெடரலிசமா? ரெண்டுமே சார். ஒன்னு சொல்லுங்க முதல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாருது? லேடீஸ். ஆமா, அது இல்ல, ஒரு இந்திய குடிமகனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு சார். கொஞ்சம் இருங்க, அது முடிச்சிட்டீங்க, சொல்லிட்டீங்க. அதை கோர்ட்ல சொன்னாங்க ஃபண்டமெண்டல் ரைட்டு, அவங்க ஹராஸ் பண்ணிட்டாங்கன்னு. அடுத்த நாள் ஒரு கேள்வி கேட்டாங்க. விசாகன் அடுத்த நாள் லெட்டர் எழுதுறாரு. அடுத்த நாள் லெட்டர் எழுதுறாரு ஈடிக்கு. ஐயா, நேற்று வந்து எல்லாம் சோதனை எல்லாம் போட்டீங்க, ஒரு 10 டாக்குமெண்ட் கேட்டீங்க, 10 டாக்குமெண்ட் தேடுறதுக்கு எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க ஐயா அப்படின்னு எழுதுறாரு. அப்ப ஜட்ஜி கேட்கிறாரு, பொம்பளைங்கெல்லாம் ஹராஸ் பண்ணி அப்படி டென்ஷன் ஆகி ஃபண்டமெண்டல் ரைட்டே போகும்போது முதல்ல என்ன சொல்லிருக்கணும்? ஃபர்ஸ்ட் வி ஸ்ட்ராங்லி கண்டெம் தி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் போடணும். எங்கே எழுதிருக்கீங்கன்னு கேட்டார். எல்லாம் கப்சிப்னு இருந்தாங்க. அப்போ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கிடையாது. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போய் ரைடு பண்ணுறீங்க, டிவிஎஸ்சி, என்ன பண்ணுவீங்க? லேடிஸ் எல்லாம் வீட்டுக்கு போங்கம்மா, எல்லாரும் சொந்தக்கார வீட்டுக்கு போங்கம்மான்னு சொல்லுவீங்களா? உட்கார வைப்பீங்களான்னாரு. உட்கார வைப்பேன்னாரு. முடிஞ்சு போச்சு, அந்த கேஸ் முடிஞ்சிச்சா? அதுக்கு நீ பார்த்துட்டோம்னா நீ எப்படி உள்ள வரலாம், கார்பரேஷன் உள்ள போலாம், என்ன கேட்டு வரணும் சொன்னீங்கல்ல, கூட்டாட்சி தத்துவம். இதுதானே உச்ச நீதிமன்றமும் கேட்டிருக்காரு திரு தலைமை நீதிபதி. அவர் அதானே சொல்ல, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை இன்டர்ஃபை பண்ற மாதிரி நீ உங்களுக்கு அதிகாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. கூட்டாட்சி தத்துவம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்குள்ள வரக்கூடாது, கரெக்டா? அதான் கூட்டாட்சி. ஆமா சார். ஸ்டேட் கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அங்கித் திவாரின்னு ஒரு இடி ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணாங்க. யார் அரெஸ்ட் பண்ணு? ஸ்டேட் கவர்மெண்ட். அரெஸ்ட் பண்ண எங்க கொடுக்கணும்? நீங்க சிபிஐட்ட கொடுக்கணும். என்ன பண்ணீங்க? லோக்கல் போலீஸ் ஏட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக மதுரையில் போய் இடி ஆஃபீஸை உடச்சி உள்ளே போய் அங்கித் திவாரோட டேபிள்ல இருந்து சாஃப்ட்வேர்லாம் எடுத்துகிட்டு போனீங்க. அது என்ன சார் ஃபெடரலிசம்? எது பதறீங்க? நான் என்ன கேட்குறேன், கையை தூக்கிட்டு என்னோட ஆட்சி பொற்கால ஆட்சின்ட்டீங்க. குப்தருக்கு அப்புறம் இதான் ஆட்சி, முதல் ஆட்சி தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது, 6 தேர்னு ஓடுது. கையை தூக்கிட்டு ஸ்டாலின் என்ன பண்ணோம்? எங்கே வேணா போடுங்க, என் வீட்டு கூட வாங்க, 10 பைசா இருந்தால் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு போங்க சார். அப்படிதானே பயப்படணும். ஏன் பயப்படுறீங்க? கக்கன் ஆட்சி தான் சார் நடக்குது இப்போ, ஏன் பயப்படுறீங்க? அப்படி சொல்லிட்டு இங்கே வரீங்க, சுப்ரீம் கோர்ட் போறீங்க. வேற மாநிலத்துக்கு கேட்குற வெக்கக்கேடு நடந்திருக்கா? தமிழ்நாடு அரசு கேட்குது, வேற மாநிலத்துக்கு மாற்றுங்க சார் தயவு செய்துங்க. சிரிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். நீ ஒருத்தனுக்காக 300 விட்னஸ் அனுப்ப முடியுமா? வேலையை பார்த்துட்டு நேரம் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. அதெல்லாம் காது கேட்கல. வந்து ஹைகோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு விசாரிக்கலான்னு. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த விசாரணைலாம் தெரியாமல் எடுத்த உடனே பிரேம பேசி கேஸ் இருங்க, தனிப்பட்ட முறையில் பண்ணதுக்கு ஸ்டே கொடுக்குறோம் அப்படின்னாங்க. வரப்போகுது 2 வாரத்தில், 1 மாதத்தில் வரப்போகுது. அதுக்குள்ளேயே நீதி வென்றது, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இடி போயிடுச்சு. ஏன் அவ்வளோ இது? நேற்று இங்கே நடந்தது கவர்னர் விஷயத்தை நாங்கள் அப்பயே சொன்னோம், கவர்னர் விஷயத்தை நீங்கள் பண்ணுற தப்புன்னு போட்டாரு. கவர்னர் விஷயத்தில் வேந்தர் நான் தான் வேந்தர்னு போட்டுக்கிட்டார்ல. ஒரே வார்த்தை கேட்குறாங்க, யூஜிசியில் வேந்தர்னு இல்லை, நீ எப்படி வேந்தரா போட்டுக்க முடியும்? 2 பேரும் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்துல எது ப்ரிவைல் ஓவர்? சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஜிசி ஆக்ட் வந்து ஆமா கிளியரா சொல்லுது, we are funding the universities. நாங்க சொல்றோம் கவர்னர் தான் வேந்தரா இருக்கணும் and his representative போறாரு. வைஸ் சான்சலர் யார் செலக்ட் பண்றது? சர்ச் கமிட்டி யாரு? கவர்னர் அண்ட் ஹிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் போட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க வேந்தர் ஆயிட்டோம். நீங்க ஹிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னு கேக்குறாங்க, பதில் சொல்ல தெரியல. அது வந்து கவர்னரா இருக்கலாம், என்ன இல்ல கவர்னரா இருக்கட்டும். கவர்னர் நாங்க எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்களே, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காரு. அவர் கவர்னர் அப்படி வராது இல்ல. கவர்னர் அண்ட் ஹிஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னா கவர்னர் ரெப்ரசன்டேட்டிவ் வரணும். வேந்தர் தானே, கவர்னர் இல்லையே. இப்போ சில இதுக்குதான் இப்ப அவருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் வேந்தர் பதவியில் இருக்கிற நாங்க எடுக்கல, ஆனா துணைவேந்தர் நியமனத்துக்கு தான் நாங்க இது பண்ணிருக்கோம். ஆக்ட் என்ன போட்டீங்க? ஆக்ட் என்ன போட்டீங்க? பில் என்ன போட்டு அமைச்சீங்க? இது வேந்தரா நான் இருப்பேன், நாங்க தான் துணைவேந்தரை செலக்ட் பண்ணுவோம், நீ உள்ள வராத, கவர்னர் உள்ள வராத அப்படின்னு தான் போட்டிருக்கீங்க. 10 பில்லும் டீம்டு அசென்ட் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. அதை வச்சு நீங்க வேந்தர் ஆகிட்டீங்க.
ஏங்க இது ஒரு கவர்மெண்ட்னு இன்னும் முட்டு கொடுக்காதீங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. யாரோ ஒருத்தர் சொல்றது, இதே கலைஞர் கருணாநிதி இருந்தாருன்னா 4 பேரை கன்சல்ட் பண்ணி இது எப்படி நான் ஜெயிச்சா நாளைக்கு நல்லா இருக்குமா, 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு பாக்குறவர். சொல்லிட்டாங்க, உடனே வேந்தர்னு ஆக்கிட்டாரு. உடனே போய் ஐடிசி சோழல பாராட்டு விழா கொடுத்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப பார்த்தா எங்க ஸ்டேன்ட்டாங்க. என்னன்னு கேட்டா, எப்படி யூஜிசி ஃபண்டு கொடுக்குது. அவன் என்ன சொல்றான், நான் ஃபண்டு கொடுக்குறேன் ஒவ்வொரு இதுக்கும் யூனிவர்சிட்டிக்கும். நான் சொல்றது கேளு, கவர்னர் தான் கொடுப்பேன், முதல் மந்திரி கொடுக்க மாட்டேன், அரசியல்வாதி கொடுக்க மாட்டேன்னு அவன் வைக்கிறான். வேர்ல்டு பேங்க் தெரியுமா, வேர்ல்டு பேங்க் எல்லாம் எத்தனை ஸ்கீம் கொடுக்குது. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, ஹவுசிங் போர்டு என்ன சொல்றான் தெரியுமா, எம்டி ஷுட் பி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்றான். நீங்க எம்டி வந்து முதல்ல மாதிரி அரசியல்வாதி போட்டிருந்தான், அரசியல்வாதி போட்டா நான் கொடுக்க முடியாது, ஏன்னா அரசியல்வாதி ஓடிடுவான், எம்டி அங்கேயே இருப்பான். அதனால ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டிக்காக வேர்ல்டு பேங்க் சொல்லுது, நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டா 1000 கோடி கொடுக்குறேன்றான். அப்பனா சென்னை உயர்நீதிமன்றம் மத்தியில் ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவாகும், உச்ச நீதிமன்றம் மத்தியில் ஆடுகின்ற அரசுக்கு எதிராக இருக்கா? உச்ச நீதிமன்றம் நீட்டுக்கு எல்லாரும் வச்சுக்கணும்னு சொல்லும் போது ஸ்டாலினுக்கு அகேன்ஸ்டா இருக்கா? ஸ்டாலின் ரஃபேல்ல மன்னிப்பு கேட்கும் போது ராகுல் காந்திக்கு அகேன்ஸ்டா இருக்கா? ஏதாவது உச்ச நீதிமன்றத்தை பத்தி இப்படி பேசலாமா? ஒரு உயர்நீதிமன்றம் தான் முன்னாடி இருக்க வழக்கு என்னன்னு பார்த்து இது சரி இது தவறுன்னு தானே சொல்லும். இது பின்னாடி எந்த கட்சி இருக்குதுன்னு பார்க்கும். நீங்க இவ்வளவு கேட்குற, நீங்க நேற்று வந்து ஸ்டே கொடுத்த உடனே எல்லாரும் கொண்டாடுறாங்களே திமுகல. இப்போ இந்த கவர்னருக்கு டீம் டசன்ட் கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட் சொன்னது அருமையான தீர்ப்புனாங்கல்ல. ஏன் நீங்க யாருமே வரலாற்று சிறப்பு மிக்க இதோட இதுக்கு முன்னாடி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வருது, நீட்டு இந்தியா முழுக்க நீட்டு வரணும்னாங்க. அதே மூக்க பிடிச்சிட்டு இப்படி நிக்கிறீங்க, கொடுக்க மாட்டேன்னு. அது யாரும் நீங்க கேட்கலையா? வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு தானே சுப்ரீம் கோர்ட் கொடுக்கறது எல்லாமே. அப்ப நீட் ஏன் விட்டீங்க? ஒன்னங்கிட்ட கவர்னருக்கு 1 மாத 3 கெடு, 3 மாதம் கெடு, குடியரசுத் தலைவருக்கு 3 மாதம் கெடு, 3 மாதம் கெடு. இது வரலாற்று இது தானே. நீங்க போட்டு உங்ககிட்ட மனு வந்தா சட்டசபையில் நிறைவேற்று மசோதா வந்தா அது பெண்டிங்ல போட்டுருவீங்க. அப்ப என்ன பண்ணுங்க, பெண்டிங் போட்டது என்ன பண்ணுங்க, அது அவாய்டுன்னு அர்த்தம்ன்றீங்க. என்ன பண்ணுங்க, நாளைக்கு என்ன பண்ண விசிக எல்லாரும் சேர்ந்து அம்பேத்கர் சட்டம் தெரியாதுன்னு சொல்லுங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுங்க சார். ஏதாவது ஒண்ணு, நாங்களா சும்மா இருப்போம்ல, அம்பேத்கருக்கு சட்டம் தெரியலைங்க, சட்டம் தெரியாது ஒரு அம்பேத்கர்னு சொல்லுங்க. வீதிக்கு வீதி நிக்கிற இடத்துல எங்க சட்டம் மேதி அம்பேத்கர்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவருக்கு தெரியாது சட்டம், அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியும் எந்த இடத்துலையுமே கவர்னரையோ பிரசிடென்ட்டையோ நிர்பந்திக்க கூடாதுன்னு. இப்போ கூட தப்பு சொல்றேன், தப்பு இல்லை. 90 நாள் கொடுக்குறது தப்பு இல்லை. யார் கொடுக்கணும்? பார்லிமெண்ட் கொடுக்கணும். நீங்க கொடுக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் கொடுக்க முடியாது. நீங்க சரியா பண்ண முடியாதுங்க. உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தனி அதிகாரம் 142வது இதுவை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியாதா இது அரசியல் அமைப்பு சட்ட முரணாதுன்னு தெரியாதா? எப்படி பேரறிவாளன் விடுதலை பண்ண தெரியாதா? அதே தானே இது. பேரறிவாளன் விடுதலை பண்றதுன்றது வந்து மர்சி பெட்டிஷனுங்க. அதுக்கு மேலே ரொம்ப நாளா பெண்டிங் இருந்தா அதை அவங்க முடிவு எடுக்கலாம். கான்ஸ்டியூஷன் எங்குமே இல்லை. மர்சி பெட்டிஷன்ல வந்து இந்த டேட்டுக்குள்ள எடுக்கணும், ஆஸ் சூன் அஸ்னா இல்லை. இந்த ரெண்டுத்துல 200ம் 201 பிரிவிலையும் கவர்னர் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் தான் இருக்கு. தப்பு இல்லை. காலம் மாறுது, நாளுக்கு நாள் சட்டங்கள் மாறணும், எல்லாம் ஒத்துக்கிறோம். அது யார் சொல்லணும்? சுப்ரீம் கோர்ட் பார்லிமெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். We strongly recommend the parliament to enact a law in only in particular of days. as soon as possibleங்கிறத ஒரு டே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்க, நல்லது. இனிமேல் வர பில் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாமே தவிர சுப்ரீம் கோர்ட்டு கவர்னர் ஷூ உள்ள உட்காந்துட்டு நான் சொல்றேன் டீம்ட் அசென்ட் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது அப்படின்றது எனக்கு இருக்கு. சிற்றறிவில் சொல்றேன். இல்லை அதெல்லாம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க. அப்போனா இந்த ஈடிக்கு இடைக்கால தடை சிஜே கொடுத்துருக்கார் தலைமை. அவர் மகாராஷ்டிரா பதவி ஏற்றுட்டு முன்னர் மகாராஷ்டிரா போனார். அங்கே சரியான வரவேற்பு அளிக்கலன்ட்டு அவர் மணக்குமர சொன்னார். அதனால அதை வச்சு இதுக்கு இப்படி ஒரு தீர்ப்புக்கெல்லாம் நீங்க வந்து சாயம் பூசினீங்கன்னா அது நம்ம பண்ண முடியாது. நம்ம அவரை பொறுத்த நான் எப்பவும் சொல்றேன், சிஜிஐ எப்படி சொன்னாருன்னு சொல்றேன். நான் இருந்தாலும் அதான் கொடுத்துருப்பேன். அவர் நினைச்சது இப்படி, ஆனா உண்மை அது இல்லைன்றது எப்போ விளக்கப்படும்னா ஃபுல் விசாரணை வரும்போது தான் விளக்கப்படுறது. பாருங்க, நீங்க தனி மனிதனோட குற்றம் நினைக்காதீங்க. இதுல இத்தனை பேர் இன்னும் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 கோடி ஸ்கேம் ஆயிருக்கு. இந்த விக்ரம் ஜூஜுன்றவர் தன்னை சுத்தி ஒரு வாட்ச் போட்டிருக்காரு. அதுவே கிட்டத்தட்ட ஒரு வாட்ச் 15 கோடி. விக்ரம் ஜூஜி யாருன்னா இவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இதெல்லாம் பார்க்கும் போதுன்னா சுப்ரீம் கோர்ட்டே வியந்துரும். இது என்ன இவ்வளவு பெரிய ஊழலான்னு. வரப்போது வெயிட் பண்ணுங்க. ஸ்டே தானே கொடுத்துருக்காங்க, ரொம்ப இது பண்ண வேண்டாம். இல்லை ஸ்டே, அதாவது இதே உச்ச நீதிமன்றம் தான் இடி தன்னுடைய அதிகாரத்தின் மீது மீறி செயல்படுகிறது, சரியாக எல்லாரையுமே பழி வாங்குதுன்ட்டு சொல்றாங்களே. அதாவது ஒரு நீதிமன்றம் வந்து கொடுக்குற பாசிங் கமெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லி ஹைகோர்ட்டுக்கு வாங்க,
காவல்துறை கண்டிக்கிறோம், காவல்துறை எல்லை மீறி போகிறது, காவல்துறை கிண்டிப்போன்றாங்க. அது ஒரு பாசிங் கமெண்ட். அதை வச்சுட்டு காவல்துறை முடியலாமா? நாளைக்கு காவல்துறை இல்லாமல் ஜட்ஜஸே இருக்க முடியாது. ஜட்ஜஸ் பாதுகாப்பு இப்போ காவல்துறை தானே. ஒரு கமெண்ட் என்னன்னா, நீங்கள் அத்துமீறி போறீங்க. எல்லாம் கேட்டுங்க. செந்தில் பாலாஜி கேஸ் அதான் சொன்னீங்க. 1.5 வருஷம் உள்ள வச்சது யாரு? நானா நீங்களா? சுப்ரீம் கோர்ட் தானே. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு டிஸ்மிஸ் ஆகி வந்தது இல்லை. சொல்லணும்ல சுப்ரீம் கோர்ட், இவர் ஒரு அப்பாவி, புத்தருக்கு அப்புறம் இவர் தான் நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை, கக்கனோட பேரன் இவர், நான் உடனே ரிலீஸ் பண்ணியா சொல்லல. அப்படியே அமைதியாக இருந்தாங்களே. ஏன்னா அவ்வளோ ஆவணங்கள் இருக்கிறதில்ல, பேச முடியாது. உங்கள்கிட்ட எங்கிட்டையும் பேச முடியாது. இடி வந்து கோர்ட்டுக்கு கொடுக்கும், கோர்ட்டு சொல்லும். சரி, நீங்கள் எடுக்கிற இந்த இடியை வச்சு பார்த்தீங்கன்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் எலெக்ஷனுக்கு வர முன்ன இது பண்ணீங்க. இங்கே சிபிசோரா ஜார்க்கண்டில் அப்படி பண்ணீங்க. சத்தீஸ்கர் பூவேந்தர் பாவலே அப்படி தான் பண்ணி பண்ணி தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க. இப்போ தமிழகத்தில் எப்படியாவது இந்த திமுக ஆட்சியை விளக்கணும் அப்படின்ட்டு இப்போ எலெக்ஷன் டைமில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த ஐடியா நீங்கள் முதலே கொடுக்காம போயிட்டீங்க. இந்த மாதிரி இடியில் அரெஸ்ட் பண்ணால் நம்ம ஆட்சிக்கு வந்துடும் சொல்லி வச்சுங்களா, 21 அரெஸ்ட் பண்ணிருப்போம் எல்லாரையுமே. இல்ல நீங்க அப்படிதானே நடந்திருக்கு. நீங்க சொன்னீங்க ஜார்க்கண்ட் தவிர நீங்க சொன்ன ஃபார்முலா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்க. எனக்கு இடியை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் லீடரை, அங்க நீங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துருட்டீங்க. வேஸ்ட் பண்ணிட்டோம் 10 வருஷம். என்னைக்கோ நாங்க அரெஸ்ட் பண்ணி என்னைக்கு ஆட்சி இல்ல. நீங்க இங்க தமிழகத்தை உங்களால ஆட்சிக்கு வர முடியாது. ஆனா பாஜகவுக்கு பாஜகவுக்கும் அதிமுகவும் சேர்ந்த கூட்டணிக்கு வாக்குகளாக மடைமாற்றத்துக்கு இப்படி நடத்துறீங்களா? 21 என்ன பண்ணும்? இப்போ 21 நம்ம எலெக்ஷன் நின்னோம், நாங்க 2 சேர்ந்து தானே நின்னோம். அன்னைக்கு இந்த பாலிசி சொல்லியிருந்தா யாராவது அரெஸ்ட் பண்ணிருப்போமே, அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிச்சிருப்போம். இல்ல, அந்த அரசு நீங்க உங்க கூட்டணியில இருந்தது அதிமுக. ஆமா, இப்ப என்ன அப்ப எடுக்க முடியாது இல்ல. இல்லைங்க, ஆனா இப்ப உங்களுக்கு எதிரி இப்ப ஆளுகின்ற அரசு திமுக, அதனால நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல. இப்ப என்ன சொல்றேன், இப்ப 26 வருது எலெக்ஷன், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி. இப்ப அரெஸ்ட் பண்ணா நாங்க ஆட்சிக்கு வந்துருவோமா? தயவுசெய்து கிளி வருஷம் மாதிரி சொல்லிட்டீங்க வச்சுங்களேன். அப்படிதான் நீங்க எழுதி கொடுத்தீங்க வச்சுங்களேன். சார் நீங்க மட்டும் இடியை மட்டும் நீங்க வச்சு அரெஸ்ட் பண்ணுங்க, எழுதி கொடுக்குறேன், அம்மன் உங்க பக்கம் தான், நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க அதே மாதிரி தானே வெற்றி பெற்று நீங்க எழுதி கொடுத்தா நான் பண்ணிடுறேன். டெல்லியில என்ன ஆச்சு? டெல்லியில எப்படி வின் பண்ணி எடுத்து போச்சுங்க அந்த ஆட்சி. அந்த ஆட்சி பொய் ஆட்சி. பொய் சொல்லி தான் வீட்டுக்கு 50 கோடி ரூபாய்க்கு வீடு ஃபுல்லா ரெனோவேட் பண்ணா பார்த்தாங்க இவர் ஆம் ஆத்மியா. அதெல்லாம் கிடையாது, இவர் எந்த ஆத்மியும் கிடையாதுன்னு மக்களா விரும்பி போட்டது. சார் குடிசை வாழ் மக்களுக்கு அவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு சார். ஓட்டு போடல. கல்வி ஒரு தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக கொண்டு வந்திருக்காரு. ஓட்டு போடலங்க. கரண்ட் பில்லு குறைச்சிருக்காரு சார். இதெல்லாம் எவ்வளவோ அடிப்படை கட்டமைப்பு அவ்வளோலாம் இது சார். மருத்துவம் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு சார். நான் கேட்கிறேன் சார், டாஸ்மார்க்கை நெருங்க முடியுமா, தொட முடியுமா, இது பண்ண முடியுமா? நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்றது ஸ்டாலின் அன்னைக்கு தொட்டு பார் தூக்கி. ஆமா சார். இப்ப டைரக்டா உதயநிதி ஸ்டாலினோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டோம். சொல்ல வேண்டியது 30 பேர் தூக்கி பாருன்னு. ஏன் சொல்லாம இப்ப இதுக்கு போறீங்க? இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு எதுக்கு போறீங்க? இப்போ 4 வருஷம் போகாம எது? அதாவது மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும். அதனால எங்களுக்கு ஞானோதயம் வந்திருக்கு. 4 வருஷமா நான் நாசமா போனாலும் பரவாயில்லட்டீங்க. 4 வருஷமா நாசமா போனா பரவாயில்ல, 5வது வருஷம் ஞானோதயம். அது இல்ல, அதுக்கு பின்னாடியே அரசியல் இருக்கு. அதாவது இது தன் மகனை நீங்க நெருங்கிட்டீங்க, ஈடி வச்சு முதல் குடும்பத்தை நெருங்கிட்டீங்க. அதுல இருந்து காப்பாற்றுவதற்கு திமுக ஆதரவா பேசுனீங்க. இல்ல அப்படி கிடையாது, உண்மையா பேசணும். அதனால அங்க போயிட்டு சமரசம் பேச்சு அப்படியே வந்துடலாம். நீங்க அஜித் பவார் என்ன பண்ணீங்க? 70,000 கோடி ஊழல் சொன்னீங்களா? இப்ப இவ்வளவு நேரம் நீங்க தானே சொன்னீங்க பொற்கால ஆட்சி 100 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்கன்னு. நான் யாருக்கு பத்தி கவலைப்பட மாட்டேன், மக்கள் என் பக்கம், நான் போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. பையனுக்காக போறேன்ட்டீங்க நீங்க. என்ன இல்ல அப்படிதான் இல்ல, நான் உண்மையா தான் சொல்றேன். அதுவும் அப்ப பையனுக்காக பயந்து ஒரு விஷயம் ஓடுறாருன்னா தப்பு பண்ணிட்டாரு அர்த்தம். ஆனா உங்ககிட்ட வந்துட்டா நீங்க காப்பாத்தீங்கல்ல. எங்க காப்பாத்தணும்? ஆமா, அஜித் பவார் அது என்ன கேஸ் என்னாச்சு, அது தூக்கி பரங்கல போட்டு முடிச்சிட்டீங்களா? பண்ணிட்டீங்களா? 70,000 கோடி சொன்னீங்க. அஜித் பவார் கேஸை வந்து நாங்க முடிச்சிட்டோன்றது ஒரு ஆதாரம் கொடுங்களேன். நீங்க இப்ப இந்த பேட்டியில அடுத்த பேட்டியில கொடுங்க. எனக்கு அஜித் பவார் மேல போட்ட கேஸை நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஆதாரம் கொடுங்க. இது எல்லாரும் திமுக சொல்றதெல்லாம் நீ பார்த்துட்டு வந்து சொல்லாதீங்க. முதல்ல வந்து காங்கிரஸ் பீரியட்ல போட்ட கேஸ் எல்லாம் எதுவும் விளங்கல. இப்ப நாங்க வந்து போட்ட கேஸ் எல்லாம் இன்னும் ட்ரையல் இருக்கு. இது வரைக்கும் 60% நாங்க இது பண்ணிருக்கோம் கன்விக்ஷன் ரேட். இன்னும் நிறைய பெண்டிங் இருக்கு, இனிமேல் தான் வரும். அவங்க சொன்னதை வச்சு நீங்க சொல்லாதீங்க. இன்னைக்கு இடி பண்றது கரெக்டா? நான் என்ன சொல்றேன், இடி கன்விக்ஷன் ரேட் கிடையாது. ஸ்டாலின் என்ன சொல்லுங்க, இன்னைக்கு இடி நான் பயப்பட மாட்டேன், கன்விக்ஷன் ரேட் 2% தான், என் பையனை நெருங்க முடியாதுன்னு வீட்டில் இருக்க வேண்டியது தானே. சரி சார், டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா 2 வருஷம் போட்டீங்களா?
யார் போட்டது? இடி. நாங்க போடல. இல்ல இப்பதான் நீங்க நாங்க இல்ல நாங்க அரெஸ்ட் பண்ணி கொடுத்தோம். திரு எல் முருகன் மாதிரி நீங்களும் சொல்றீங்க ஈடிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, அது வேற, அது அட்டானமஸ் பாடின்னு சொல்றீங்க. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. இல்ல அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லவே இல்லையே. நீங்க வரதுக்கு முன்னாடி நீங்க கிரகிச்சுக்கிறீங்க. நாங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட்ல வைக்கிறது எங்க வேலை. பெயில கொடுக்குறது யார் வேலை? அது நீதிமன்றம். நீங்க என்ன சொன்னீங்க? 2 வருஷம் உள்ள வச்சீங்க நீங்கல்ல? ஆமா, நாங்கள வச்சோம். அப்படிதானே இருக்கு. அப்புறமா சரி இருங்க சார், அதே அரவிந்த் கெஜ்ரிவால் 6 மாசம் வச்சீங்க. இப்ப அந்த கேஸ் என்ன ஆச்சு? இருக்கு, பெண்டிங் இருக்கு. அப்படிதானே தூங்குது, பெண்டிங் இருக்கு. ஜெயலலிதா கேஸ் 18 வருஷம் ஆச்சு. கட்சியில கன்விக்ட் ஆனாங்களா இல்லையா? ஆமா சார். ஏன் அது அதையும் யாரும் சொல்லல? 18 வருஷம் ஆச்சுங்க. இருங்க, 18 வருஷம் ஆச்சுங்க. என்ன கேஸ் நடத்துறீங்க? விட்டுருங்கன்னு சொன்னீங்களா? பின்னாடியே ஓடுனீங்களா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும்? விடமாட்டேன் திமுக. அப்ப மட்டும் என் காலக்கெடு யோசிக்கல? சரி, முன்னோன்னு கேட்கிறேன். உங்க கூட்டணியில இருக்கிற யாருமே, அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதி நம்மளை பெகல்காம் தாக்கலுக்கு நம்ம அடிச்சது, இது உலகத்தை ஆதரவு நம்ம திரட்டுறதுக்கு குழு அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த குழுவில் ஏன் அதிமுகவில் இருந்து யாருமே தகுதியான நபர் யாரும் இல்லையா? ஏன் அதிமுக ஏன் கனிமொழியை எடுத்தீங்க? சரி, கனிமொழி திமுகவை விட்டுட்டு அதிமுக அனுப்புறோம் வச்சுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா? அப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் வாய மூட வச்சுட்டீங்க. உங்க ஜால்ராக்ல மட்டும் இங்க இருந்து அனுப்புவீங்க. அதிமுக உங்களோட கூட்டணி கட்சி. தகுதியான நபர் யாரும் இல்லையா? நீங்க விரும்பின மாதிரி நாங்க கேட்கறது, எங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்க முக்கியம் இல்லைங்க. எங்க எதிர்முகாமில் இருக்காங்க கனிமொழி, அவங்க போய் விஷயம் பிஎம் பத்தி பெருமையா பேசணும். இல்ல இதுலயும் ஏதாவது அரசியல் இருக்கா? அப்ப இவங்க மம்தா இல்ல மம்தா வேணான்னுட்டாரு. யார் சொன்னது? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சரியான நீங்களா எடுத்து போட்டீங்க. எனக்கு வேணாம், நீங்க முறைப்படி நீங்க அறிவிக்கல, அதனால நான் இது பண்ண மாட்டேன். யார் போறாங்க? யார் போறாங்க? இப்ப நீங்க இது பண்ண பிறகு போறாங்க. என்னங்க நீங்க? அதாவது இல்ல நீங்க சசி தரூர் நீங்க எப்படி எடுத்தீங்க? அதெல்லாம் நீங்க இல்ல சசி தரூர் எப்படி சார் எடுத்தீங்க? நீங்க மம்தா பானர்ஜி என்ன சொன்னாருன்னு சொன்னீங்க. நீங்க என்ன கேட்காம நீயா ஒரு ஆளை செலக்ட் பண்ணீங்க. அப்ப இருங்க, நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்க. சொன்னாங்களே. அபிஷேக் யாரு? இப்ப நீங்க இது பண்ணனால நாட்டுக்கு இல்ல, நீங்க இந்த ப்ரோகிராம் திருப்பி ஒரு தடவை போட்டு பாருங்க. நீங்க பேசுறது கரெக்டான்னு பாருங்க. கோவத்துல மம்தா என்ன பண்ணுவோம்? மம்தா கோவம் தான் உலகம் தாங்காது. அப்படிப்பட்ட கோபக்காரமா என்ன சொல்லிருக்கணும்? யூசுப் பத்தான் யாரை கேட்டு போட்டீங்க? உங்க குழுல வர மாட்டேன்னு சொல்றது ஈஸியா? யூசுப் பத்தான் வேணாங்க, அபிஷேக் கூட்டு போங்கன்னு சொல்றது ஈஸியா? சரி, நீங்க எதுவுமே செய்யல. சரி, காங்கிரஸ் ஒரு 4 பேர் கொடுத்து அவங்கள விட்டுட்டு சசி தரூர் நீங்களா எடுத்து போட்டீங்களா? அனுப்பான்னு சொல்லுங்க. காங்கிரஸ் தானே பவர் உண்டு. காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு ஃபுல் பவர் இருக்குல்ல? ஆமா, எதிர்கட்சி தான். ஆமா, காங்கிரஸ். சசி தரூர் உட்காருங்க, நீங்க போகாதீங்க. நம்ம கொடுக்குற ஆளை எடுத்து அவனை எடுக்கிறது கவர்மெண்ட் தானே. ஏன் அனுப்பிச்சு விட்டீங்க சசி தரூர்? சசி தரூர் ரொம்ப பேசுறாதீங்க, அவர் திருப்பி பேசுறாரு. இல்ல அவரை நீங்க எடுத்தது வரவேற்க வேண்டிய விஷயம். நாட்டில் உள்ள எல்லா எதிர்கட்சிகள் தேச துரோகிகள்ன்ட்டு சொல்றீங்க. இப்ப மாத்திரம் எப்படி? நாங்க சொல்றோம் ஏறக்குறைய பல இஸ்லாமியர் அந்த இதுல இருக்கு, ஏன் போட்டீங்க? வேண்டான்னு சொல்லுங்க. நீங்க ஏன் நீங்க என்ன சொல்லுங்க? இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் போங்கன்ட்டு இங்க இருக்க சொன்னோம். யாரு சொன்னோம்? எந்த இஸ்லாமியர் சொன்னோம்? இல்ல நீங்க நிறைய பேர் எந்த இஸ்லாமியர் பாகிஸ்தான்? இல்ல நீங்க இல்ல மத்திய பிரதேச அமைச்சர் சோஷி என்ன சொன்னாரு? சொல்லுங்க. பாகிஸ்தானி சகோதரி என்றாரு. யாரு? அந்த பாகிஸ்தான் இல்ல, அந்த சகோதரியை வைத்தே உங்களுக்கு நாங்க திருப்பி சொன்னோம்னு சொல்லிட்டு நான் பேசுனது தப்பு, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கலையே. அது வேறங்க. நான் சொல்றது அவர் மன்னிப்பு. அவர் என்ன சொன்னாரு? உங்க ஆளு மன்னிப்பு இவ்வளவு இது இல்லைங்க. நீங்க என்ன கேட்டீங்க? இப்போ நீங்க அப்படி பேசுனீங்க என்ன? அவர் நான் அப்படி அந்த அர்த்தத்துல பேசல. அப்படி பேசினா மன்னிப்பு கேட்டுதான் 10 தடவை மன்னிப்பு கேட்கறேன்னாரு. சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்குது, அவங்க 2 பேர் பிரச்சனை. நீங்க என்ன கேட்டீங்க? எல்லாரும் வெளில போனீங்க. எங்க சொன்னோம்? பாகிஸ்தான் போக சொல்லி எங்க சொன்னோம்? யாரு? முஸ்லீம்ல பாகிஸ்தான் போக சொல்லி எங்க சொன்னோம்? எது? நம்ம என்னை ஏத்துக்காதவங்கள நான் போன்னு சொல்லுவேன். இந்தியாவை ஏத்துக்காமல் பாகிஸ்தானோட இன்னும் உறவு வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்ற இஸ்லாமியர்களே, தயவு செய்து ஏன் இங்க இருந்துட்டு அங்க பாசம் வைக்கிறீங்க? அங்கே போயிடுங்கன்னு சொல்லுவோம். இப்போ நான் சொல்லுவோம். என் வீட்டுல இருந்துகிட்டு என் பையனா பிறந்தது என் மேல பாசம் வை. அந்த சித்தப்பா மேல பாசம் வச்சிருக்கியா? சித்தப்பா வீட்டுக்கு போயிடுறா, தப்பாது. நான் இங்க இருந்துட்டு சித்தப்பா மேல பாசம் வைப்பேன், ஏன்னா வீட்டுல குண்டு வைப்பேன். அப்படி இருக்காதீங்கன்னு சொல்றது என்ன தப்பு? சரி சார், இறுதியாக தமிழகம் எதிர்நோக்குகின்ற மக்கள் காத்து கொண்டிருக்கின்ற இந்த திமிங்கலத்தை எப்படி அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள போறீங்க? எப்படி இது திமிங்கலம்?
எது டாஸ்மாக் என்ற திமிங்கலம் என்ற இவ்வளவு நேரம் ஒண்ணுமே நடக்கல. அப்படி மக்கள் விரும்புறாங்க. ஏதோ ஒரு விதத்துல இது நடக்கணும். உண்மையிலே நீங்க எடுத்த இந்த இடி ரைடு வந்து பல மக்கள் ஆதரிக்கிறாங்க, பல மக்கள் விரும்புனாங்க. ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சுன்ட்டு நிறைய மக்கள் வருத்தத்தில் இருக்கு. உண்மையில இதுதான் தமிழகத்து கல நிலவரம். பேட்டி கடைசியில தான் உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. சரி சார், பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் இது எவ்வளவு தூரம். மிக்க நன்றி சார்.